சுட்டம் வெளி சுடரில் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு ப்ரிடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இப்போ அபிநயா கர்ணாவால் கடத்தப்பட்டு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த அபிநயாவை கண்டிப்பாக யார் காப்பாற்றுவா அப்படின்னு பார்த்தா நம்ம வெற்றி தான் காப்பாற்றுவார் அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வரப்போகிற எபிசோடில் வெற்றி தான் கண்டிப்பாக அபிநயாவை காப்பாற்ற போகிறாரு. அது எப்படி காப்பாற்ற போகிறாரு, எந்த சூழ்நிலையில் காப்பாற்ற போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கான எபிசோடில் கர்ணா கிட்ட அபிநயா கேட்குறாங்க, தயவு செஞ்சு என்ன ஜெயிலுக்கு போக விடு அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கிட்ட கேட்குறாங்க. உன்னை அவ்வளோ சீக்கிரமாக விட்டுருவேனா? உனக்கும் மாணிக்கத்துக்கும் என்ன சம்மந்தம்? அது மட்டும் இல்லாமல் என்னை எதுக்கு காஞ்சனா பார்க்க வந்தா? இதெல்லாம் எல்லாத்தையும் நீ உண்மையை சொல்லிட்டேனா உன்னை நானே ஜெயிலுக்கு அனுப்பி விட்டுறேன் அப்படின்னு கர்ணா சொல்கிறாரு. இல்லைன்னா உண்மையை சொல்லலைன்னா உன்னோட முடிவே என் கையில் தான் இருக்குது அப்படின்னு கர்ணா மிரட்டுறாரு. இந்த இடத்துல அபிநயா உறுதியாக இருந்து எனக்கும் மாணிக்கத்துக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் மாணிக்கம் என்ன ஜெயிலில் பார்க்க வந்த ஒரு ஆள் மட்டும்தான், எனக்கு மாணிக்கத்தை தெரிஞ்சதே உன்னை வச்சு தான் தெரியுமே தவிர்த்து எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கும் மாணிக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கர்ணா என்ன கேட்குறான்னா, அப்படியா, அப்படி இருக்கிற உனக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு நீ சொல்கிற, ஆனால் அவன் என்னடானா என்கிட்ட ஆதாரம் இருக்குது, பார்வதிக்கு எதிராக நீ தான் கொலை பண்ண அப்படின்றதுக்கான ஆதாரம் என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றி பணம் பறிச்சிருக்கானே, இதுலேருந்தே தெரியலையா உனக்கும் மாணிக்கத்துக்கும் சம்மந்தம் இருக்குன்னு தெரியாத அளவுக்கு நானா முட்டாளா அப்படின்னு கர்ணா கேட்குறாரு. அந்த இடத்துல தான் இன்னொன்றும் சொல்கிறாரு, நான் பார்வதியை கொலை பண்ணது எனக்கும் உனக்கும் மட்டுமே தெரிஞ்ச விஷயம் எப்படி மாணிக்கத்துக்கு தெரிய வரும்? கண்டிப்பாக இதில் உன் பங்கு இல்லாமல் எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்குறாரு. இந்த இடத்துல அபிநயா துணிச்சல, இங்கே பாரு கர்ணா, உனக்கு எதிரான சாட்சி என்கிட்ட இருந்தா நான் எதுக்கு இப்போ பரவல வந்தவ இப்போ திரும்பவும் ஜெயிலுக்கு போகணும், கொஞ்சமாவது யோசிச்சு பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா சொல்கிறாங்க. இந்த இடத்துல சரி, அப்போ உனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லை, காஞ்சனா என்னை தேடி வந்து ஏதோ சொல்ல வந்தாலே அப்போது அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கர்ணா கேட்குறாரு. அதுக்கு அபிநயா, இங்கே பாரு கர்ணா, எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, காஞ்சனா என் மேலே முன்விரோதமாக இருக்கா, என்னை பற்றி உங்ககிட்ட இல்லாத பொல்லாத சொன்னால் நீ நம்பிடுவ, எனக்கு இன்னும் நீ டார்ச்சர் கொடுப்ப அப்படின்றதுக்காக கூட வந்திருக்கலாம், ஆனால் இதுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது அப்படின்னு அபிநயா உறுதியாக சொல்கிறாங்க. வேணும்னா நீ காஞ்சனா கிட்ட தான் போய் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா தன்னோட முடிவை சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்துகிட்டு இருக்க தருணத்துல தான் இன்னொரு நிகழ்வு நடக்குது. அப்படி என்னன்னு பார்த்தா, வெற்றிக்கு இப்போ அபிநயாவை கடத்தி வச்சிருக்கிறது கர்ணா அப்படின்றது தெரிய வருமா அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட ட்விஸ்டா இருக்க போது. இந்த இடத்துலையும் பாவம் நம்ம வெற்றிக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை, இந்த இடத்துலையும் கண்டிப்பா நான் அபிநயாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி கிளம்பி போக போறாரு. இது எப்படி தெரிய போகுது, அபிநயா கடத்தி வச்சிருக்கப்பட்டிருக்கா அதுவும் கர்ணாவால அப்படின்னு எப்படி வெற்றி கண்டுபிடிக்க போறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட அடுத்தடுத்த ட்விஸ்டா இருக்க போது. இது யாரால வெற்றிக்கு தெரிய வரப்போகுது அப்படின்னு பார்த்தா லாயர் பிரபாகரன் மூலமாக தான் தெரிய வரப்போகுது. அது எப்படி தெரிய வரப்போகுது அப்படின்னு பார்த்தா, இப்போ கஸ்டடியில் இருந்த அபிநயா இப்போ காணா, அதுவும் தப்பிச்சு போயிட்டா அப்படின்ற ஒரு வதந்தி பரவ போகுது. இந்த இடத்துல தான் போலீஸ் என்ன பண்ண போகிறாங்கன்னா திரும்பவும் சண்முகம் வீட்டுக்கே போயிருப்பா அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு போய் தேட போகிறாங்க. இந்த இடத்துல தேடும்போது தான் சண்முகம் வீட்டில் போய் இங்கே அபிநயா வந்திருக்காளா, இந்த மாதிரி எங்கள் கஸ்டடியிலேருந்து தப்பிச்சு போயிட்டா அப்படின்னு சொல்லி சண்முகத்துக்கிட்ட சொல்ல போகிறாங்க. என்ன சொல்கிறீங்க மேடம், அபிநயா உங்கள் கூட தான் நான் வந்தா, இங்கே எதுவுமே அபிநயா வரவே கிடையாது, அவள் அப்படி பண்ணுறவளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாங்க. அந்த தருணத்தில் தான் சண்முகம் என்ன நினைக்கிறான்னா, நம்ம தங்கச்சிக்கு ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, அந்த கொலகார பாவினால ஏதாவது பிரச்சனை வந்திருக்குமோ, அதனால தான் நம்ம தங்கச்சியை இப்போ காணா சொல்லிட்டு வந்திருக்காங்களே, நம்ம தங்கச்சி அப்படி செய்கிறவளும் கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறார் சண்முகம். இந்த இடத்துல தான், மேடம் என்னோட தங்கச்சி அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது, தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கு ஏதாவது ஆபத்து வர்றதுக்கு முன்னாடி அவளை தேடி கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறாரு சண்முகம். இந்த தருணத்தில் தான் சுடருக்கு ரொம்பவே அதிர்ச்சியாக போகுது. ஏன்னா தன்னோட அம்மா வந்து இப்போ ஜெயிலேருந்து போகிறதுக்கு பதிலாக இப்போ காணா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் தேடி வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து வந்துருச்சோ, அதனால தான் இப்போ எங்கே காணான்னு சொல்லிட்டு இங்கே வராங்களோ அப்படின்னு சொல்லிட்டு சுடருக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சுடர் மாமா கிட்ட போய் கேட்குறான், மாமா என்ன மாமா இப்படி சொல்கிறாங்க, அம்மாவுக்கு எதுவும் பிரச்சனையா, எனக்கு அம்மாவை பார்க்கணும் போல் இருக்கும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு சுடர் ரொம்பவே அழுகுறாங்க. இந்த இடத்துல சண்முகம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு சுடர், அழாத,
அபிமாவுக்கு எந்த கஷ்டமும் வராது, நான் இருக்கேன்ல, நான் என் தங்கச்சிக்கு எந்த கஷ்டமும் வர விடாமல் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. கண்டிப்பாக என்னோட அம்முவை நான் கண்டிப்பாக கூப்பிட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இந்த தருணத்தில் தான் சண்முகம் என்ன பண்ணுறாருன்னா லாயர் பிரபாகரனுக்கு கால் பண்ணுறாரு. லாயர் பிரபாகரனும் என்னடா சண்முகத்திட்டேருந்து இப்போ கால் வருது, அதுதான் அபிதான் இப்போ பரவலேருந்து முடிஞ்சு இப்போ ஜெயிலுக்கு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி அட்டன் பண்ணி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் சண்முகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் கேட்குறாரு. இந்த இடத்துல தான் சொல்கிறார் சண்முகம், சார் இந்த மாதிரி அபிமாவை காணா சொல்லிட்டு போலீஸ்லேருந்து இங்கே வீட்டில் வந்து தேடிட்டு போகிறாங்க, என்னாச்சு சார், என்னோட தங்கச்சிக்கு எதுவும் ஆபத்து வந்துச்சோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் லாயர் பிரபாகரன் சொல்கிறாரு. லாயர் பிரபாகரனும் என்ன சொல்கிறீங்க சண்முகம் அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாங்க சார், இந்த மாதிரியே பரோலேருந்து ஜெயிலுக்கு போகிற வழியில் அபி தப்பிச்சு ஓடிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டிலேருந்து சர்ச் பண்ண வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. இதை கிட்ட லாயா பிரபாகரனுக்கு அப்போ தான் ஒரு நினைவு வருது. அது என்னன்னு பார்த்தா ஏற்கனவே அபிநயா எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு கால் பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல கர்ணாவோட ஆட்கள் நம்மளை பின்தொடர மாதிரியே சொல்லியிருந்தாங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அப்போது அவங்களால ஏதாவது ஆபத்து வந்திருக்குமோ, அபிநயாவை அவங்க தான் கடத்தி வச்சுருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு லாயர் கெஸ் பண்ணுறாரு. இந்த இடத்துல தான் லாயர் பிரபாகரன், நம்ம நேரடியாக போனோம்னா கண்டிப்பாக நம்ம மாட்டிப்போம், இதனால அபிநயாவுக்கும் ஆபத்து வரும், அபிநயாவுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும், பின்னாடி எந்த சாட்சியும் நம்ம தேடுறதுக்கு அவங்களுக்கு உதவ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் வேறு வழியில் தான் முயற்சி பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாரு. அது எந்த வழியில் அப்படின்னு பார்த்தா இது வெற்றியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் பக்காவாக பிளான் பண்ணுறாரு. லாயர் பிரபாகரன் நேரடியாக கர்ணா வீட்டுக்கு போகிறாரு. அந்த தருணத்தில் கர்ணா மற்றும் வெற்றி மற்றும் சுவேதா இவங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. இந்த தருணத்தில் தான் லாயர் பிரபாகரன் கர்ணா கிட்ட, சார் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்படி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா கேட்க, உங்கள் மனைவியை கொலை பண்ண அந்த அபிநயா இப்போ பரோல்லேருந்து வெளியே வந்துட்டு ஜெயிலுக்கு போகிற நேரத்தில் தப்பிச்சு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கேள்விப்பட்டேன், உண்மையா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா லாயர் பிரபாகரன். இந்த மாதிரி லாயா சொன்னதுமே தன்னோட எக்ஸ்பிரஷனை வெளியே காமிக்கக்கூடாது அப்படின்றதுக்காக கர்ணா லாயர் பிரபாகரன்ட்ட பதில் சொல்கிறாரு. இல்லையே எனக்கு எதுவும் தெரியாதே அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதுமே லாயர் பிரபாகரன் கடிச்சிட்டாரு. இவனால தான் ஆபத்து வந்திருக்கு அபிக்கு, அப்போ இவனை மடக்கணும்னா கண்டிப்பாக என்ன சொல்லி ஆகணும் அப்படின்னு பார்த்தா, இங்கே பாருங்கள் சார் கர்ணா சார், உங்களுக்கு அபியால் ஏதாவது ஆபத்து வந்துடாம பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுறாரு. இதை மாதிரி சொல்லிட்டு, சரிங்க சார் நான் கிளம்புறேன், நான் சொல்ல வேண்டிய கடமை, அதனால் வந்து உங்களை நேரில் பார்த்துட்டு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு லாயர் பிரபாகரன் சொல்லிட்டு கிளம்புறாரு. இந்த தருணத்தில் தான் நம்ம வெற்றிக்கு ஒரு டவுட்டே வருது. அப்படி என்னன்னு பார்த்தா கர்ணாவோட நடவடிக்கையில் ஒரு மாற்றம் இருக்குது. அவன் எங்கே போகிறா ஏது போகிறான்னு ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறான். அது மட்டும் இல்லாமல் அபிநயா நம்மக்கிட்ட சொன்ன மாதிரி பரல்லேருந்து இப்போ ஜெயிலுக்கு போகிறத தான் சொன்னான். அப்படி இருக்கிற இடத்துல அவள் எதுக்கு தப்பிச்சு போகணும், தப்பிச்சு போனால் நம்மளும் போய் பார்த்துட்டு தான் வந்தோம் சண்முக வீட்டில், அங்கே அபி இல்லை. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் கண்டிப்பாக தப்பிச்சு போகிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு வெற்றி. அப்போ இப்போ இந்த வேலையை பார்த்துருக்காது கர்ணாவா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. எப்படி இருந்தாவது நம்ம அபிநயாவை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு துடிக்கிறாரு. இப்போ என்னதான் செய்கிறது அப்படின்னு சொல்லி வெற்றி நினைக்கிற இடத்துல தான் கர்ணா கிட்ட கேள்வி கேட்குறாரு. கர்ணா உண்மையை சொல்லு, நீ போகிறது வரதை பார்த்தா எனக்கு டவுட்டாக இருக்குது, நீ தான் அபியை கடத்தினியா, உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு கர்ணா கிட்ட. அப்போ கர்ணா கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டானே, இவன்ட்ட இதுக்கு மேலே மறைக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கிட்ட உண்மையை சொல்கிறாரு கர்ணா. ஆமாம் நான் தான் அவளை கடத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்ணா ஒத்துக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல தான் வெற்றி சொல்கிறாரு, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா கர்ணா, ஏன் இந்த மாதிரி வேலை பார்க்குற, அவள் தான் பரோல் முடிஞ்சு ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாலே, நீ அப்படி இருக்கிற இடத்துல நீ ஏன் அவளை கடத்தின, இப்போ அவளை கடத்தினேன்னா ஊமையில தான் எல்லாருக்கும் சந்தேகம் வரும், ஏன் கர்ணா இப்படி பண்ணுற, தயவு செஞ்சு அவளை எப்படி இருந்தாவது விடுவிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. அப்போ அந்த இடத்துல கர்ணா மறுப்பு தெரிவிக்கிறாரு வெற்றி கிட்ட. இல்லை வெற்றி, என்னால் முடியாது, அவள் உனக்கு தெரியாமல் என்ன வேலை பார்த்துருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு கர்ணா. அப்படி என்ன வேலை பார்த்துருக்கா அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்க, அப்போ கர்ணா சொல்கிறாரு, இங்கே பாரு மாணிக்கத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னவ இங்கே பாரு மாணிக்கத்தை நேரில் பார்த்து பேசியிருக்கா, அப்போ இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவை காமிக்கிறாரு வெற்றி கிட்ட.
இதோ பாரு கருணா, நீ சொல்றதெல்லாம் இருக்கட்டும். அவ மாணிக்கத்துக்கும் அவளுக்கும் தொடர்பு இருந்தாலும், இப்போ பரோல்லேருந்து முடிஞ்சு அவ ஜெயிலுக்கு போற இடத்துல நீ கடத்தினது தப்பு. இப்போ உன் மேல சந்தேகம் வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனையே ஆகும். அவளுக்கும் அவ ஜெயிலேருந்து விடுவிக்கிறதுக்கும், விடுவிச்சு வெளியே வர்றதுக்குமே இதுவே ஒரு காரணமா போகும். இந்த மாதிரி வெற்றி என்ன சொன்னாலுமே நான் கேட்கக்கூடாது. என்னோட முடிவுலேருந்து நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கருணா இருக்காரு. இந்த இடத்துல எப்படிதான் வெற்றி அபிநயாவை காப்பாற்ற போறாரு அப்படின்றதாங்க இனி வரப்போற எபிசோட்ல ட்விஸ்டா இருக்க போகுது. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் அபிநயா இப்போ ஜெயிலுக்கு போவாங்களா, போகாமல் இருக்க போகிறாங்களா அப்படின்றதெல்லாம் இனி வரப்போகிற எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.